திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 375. திரு ஆலவாய் காண்டம் நரி பரியாக்கிய படலம் பாகம் 1. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் 58வது லீலை 58வது திருவிளையாடல் அது வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்று அமைந்தது. இனி இதற்கு அடுத்தபடியாக 59வது திருவிளையாடலாக நரி பரியாக்கிய திருவிளையாடல், அதனை கூறுகின்ற படலம் நரி பரியாக்கிய படலம் ஆகும். திருவிளையாடல் புராணத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாற்றை கூறுகின்ற படலங்களாக வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம், நரி பரியாக்கிய படலம், பரி நரியாக்கி வையையை அழைத்த படலம், மண் சுமந்த படலம் என்று வரிசையாக 4 படலங்கள் அமைத்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் முழு திருவரலாற்றையும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு கருணையோடு அருளியிருக்கின்றார். அந்த வகையில் 59வது நரி பரியாக்கிய படலம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காக ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் அன்று குதிரைகள் வந்து சேரும் என்று தாம் சொன்ன அருளிய வாக்கிற்கு ஏற்ப காட்டில் இருக்கின்ற நரிகளையெல்லாம் குதிரைகளாக மாற்றி எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் குதிரை சேவகராக மதுரையம்பதிக்கு எழுந்தருளுகின்ற திருவிளையாடலை மிக விரிவாக கூறுகின்ற படலம் இந்த படலம். சுமார் 127 திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிளையாடலை நமக்கு விளக்கி அருளுகின்றார். நரிபரியாக்கிய படலத்தின் முதல் திருப்பாடல் அரிகணை தொடுத்து வேளம் அட்டவன் செழியன் வாயில் தெரி கலை அமைச்சர் ஏற்றை தேசிக வடிவத்து ஈண்டி வரிகளில் சூட்டி ஆண்ட வண்ணம் இவ்வண்ணம் ஐயன் நரிகளை பரிகளாக்கி நடத்தியவாறும் சொல்வாம் என்பது முதல் திருப்பாடல். அரிகணை தொடுத்து நிருசிம்ஹாஸ்திரத்தை தொடுத்து சமணர்கள் ஏவிய யானையை சம்ஹாரம் செய்த ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அரிமர்தன பாண்டியன் மந்திரிகளிலே மனுநூல் ஆராய்ந்த மந்திரிகளாகிய யானைகளுக்கு ஆண் சிங்கம் போன்ற திரு வாதவூரடிகளை ஞானாசிரிய திருவுருவம் கொண்டு வந்தருளி தமது வீரக்கண்டை கட்டிய திருவடி தீட்சை செய்து ஆண்டருளிய திருவிளையாடலை உங்களுக்கெல்லாம் சொன்னோம். இனி அந்த சோமசுந்தர பெருமான் சொக்கநாத கடவுள் நரிகளை குதிரைகளாக்கி நடத்திய திருவிளையாடலையும் இனி கூறுவோம் என்று அகஸ்திய மாமுனிவர் தம் எதிரே அமைந்திருந்த முனிவர்களுக்கு இத்திரு வரலாற்றை கூறியருளத் தொடங்குகின்றார். திருவாதவூரடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தமது திருமாளிகையில் எழுந்தருளியிருக்கின்றார். உயிர் சார்பாகிய பந்தத்திலிருந்து நீங்கி ஆணவமல குற்றத்தினை ஒழித்திருந்த திருவாதவூரடிகளை அரிமர்தன பாண்டியன் ஒரு நாள் அரசபைக்கு அழைக்கின்றான். அழைத்து குதிரைகள் இன்னும் வரவில்லையே என்று கேட்க பிறை அணிந்த ஜட்டாமகுடத்தை உடைய இறைவர் அடியவராகிய வாதவூர் வள்ளல் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அரசனிடம் தெரிவிக்கின்றார். ஆவணி மூலத்திற்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. இந்த 3 நாட்களுக்குள் அரசனே குதிரைகள் வந்து சேரும் என்று அருளுகின்றார். இறைவனாரது அனுக்ஞையால் இவ்வாறு நாள் என்பதனை வரையறுத்து கூறுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அதோடு அரிமர்தன பாண்டியனிடம் சொல்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள், பாண்டியனே, அவ்வாறு வந்து சேரும் குதிரைகளுக்கு ஏற்றபடி குதிரை லாயத்தை மிக விசாலமாக கட்டுக, குதிரைகளுக்கு தண்ணீர் பருகுவிக்க நல்ல நீர் நிலைகளை தோண்டுக, மதுரை திருநகர் முழுவதும் அழகு செய்க என்றும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லி அருளினார். அதே போன்று அரசனது பணியை செய்யும் ஏவலாளர்கள் அரசனின் ஏவலுக்கு இணங்க குதிரை பந்திகளை வகுக்கின்றார்கள். நகரம் முழுவதும் ஒப்பனை செய்கின்றார்கள். மண் வெட்டும் கருவியாளர்கள் குதிரைகள் தண்ணீர் பருகுவதற்கு ஏற்ப நல்ல நீர்நிலைகளையெல்லாம் அமைக்கின்றார்கள். திருவாதவூரடிகள் புராண ஆசிரியர் இத்திருவரலாற்றை மேலும் தொடர்கின்றார். இந்த சூழ்நிலையில் திருவாதவூரடிகள் தம் திருமாளிகையிலே எழுந்தருளியிருக்க குதிரைகள் இன்னும் 2 தினங்களுள் வரும் என்று அரசனுக்கு சொல்லப்பட்டு இருக்க, இந்த சமயத்தில் பாண்டிய மன்னனானவர் தம் பரிவாரத்தையெல்லாம் தவிர்த்து ஏகாந்த ஸ்தானத்திலே இருக்கின்றார். அப்போது
பாண்டியனின் மந்திரிகளிலே ஒருவன் பாண்டிய மன்னனுக்கு எதிரே சென்று நிற்கின்றான். பாண்டிய மன்னனை துதித்து நிற்கின்றான். பாண்டிய நாட்டின் முதன் மந்திரியாகிய திரு வாதவூரடிகளுக்குத் தெரியாதபடி இந்த மந்திரியானவர் அரசன் தனித்து ஏகாந்த ஸ்தானத்திலே இருக்கும்போது சென்று வணங்கி இருக்கின்றார். தாமிரபரணி நதி பிரவாகிக்கும் நாட்டை உடைய எமது அரசனே போற்றி போற்றி என்று வணங்குகின்றார் அந்த மந்திரி. நான் ஒரு விண்ணப்பம் செய்ய வந்திருக்கின்றேன் என்று பேச ஆரம்பித்து அந்த மந்திரி அரசனிடம் சொல்கின்றார். அரசே, உங்களால் தென்னவன் பிரம்மராயன் என்ற சிறப்பு விருது பெயர் கொடுக்கப்பட்ட மதிப்பை உடைய முதன் மந்திரியானவர் அந்த திருவாதவூரர் குதிரை வாங்குவதற்காக சோழ தேசத்தை அடைந்து குதிரை வாங்குவதற்காக செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறை ஸ்தலத்திலே விபூதியை அணிந்த சிவபெருமானினுடைய அடியார்கள் கையிலே அரசே உங்களது திரவியங்கள் முழுவதையும் கொடுத்தார், இது உண்மை. ஆனால் தங்களினுடைய விசேஷ தூதுவர்கள் நீங்கள் எழுதிய கடிதத்தை கொண்டு காட்டிய பின்னர் நீங்கள் தண்டிப்பீர்களோ என்று அச்சம் கொண்டு இந்த திருவாதவூரர் இங்கே வந்து உங்களது கோபத்தையும் தணித்து அவரும் தப்பித்து விட்டார். உங்களிடம் அன்பு உடையவர் போல நடித்து உங்களுக்கு எதிரே வந்து ஆவணி மாசத்து மூல நட்சத்திர தினத்திலே நல்ல குதிரை கூட்டங்கள் இங்கே வரும் என்று நானே உனக்கு அவற்றை தருவேன் என்றும் இவ்வாறு உறுதி கூறுகின்றார். அரசே, வாதவூரராகிய அந்த அமைச்சர் இவ்வாறு சொல்லியவைகளெல்லாம் பொய் வார்த்தைகள் என்று இந்த மந்திரி அரசனிடம் சொல்கின்றார், விண்ணப்பித்து நிற்கின்றார். மதுரை முச்சங்கத்து ஆசிரியர்களாலும் ஆராய்ந்து குற்றங்களை களைந்து இனிது ஆக்கம் செய்து கொள்ளப்பட்ட செந்தமிழ் மொழியோடு வைகை நதியும் பெருகும் தென்னாட்டை உடைய அரிமர்தன பாண்டியன் இந்த மந்திரியின் பேச்சை கேட்டு உடனே தூதுவர்களை வரவழைக்கின்றார். அந்த தூதுவர்களுக்கு உத்தரவு இடுகின்றார். தூதுவர்களே, நீங்கள் மிக விரைவாக திருப்பெருந்துறைக்கு செல்லுங்கள். திருப்பெருந்துறையில் வாதவூரரால் சோழ நாட்டு கடற்கரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட குதிரைகள் இருக்கின்றனவா என்று பார்த்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார் அரசர். இந்த திருப்பாடலிலே திருப்பெருந்துறையை பற்றி சொல்லும்போது திரு வாதவூரடிகள் புராண ஆசிரியர் அருள்கின்றார். இந்த திருப்பெருந்துறை என்பது நிர்வாண தீட்சை பெற்று சிவாகமங்களை போத பிரகார நெறியாலே குருமுகமாக கேட்டு சிந்தித்து தெளிந்த மகான்களுக்கு இருப்பிடமாக இருக்கின்ற திருப்பெருந்துறை, அதோடு மறைப்பற்ற வேதங்களிலே மகா பாண்டியத்தியத்தை உடைய பெரியோர்கள் வசிக்கும் திருப்பெருந்துறை என்று திருப்பெருந்துறைக்கு இந்த அடைமொழிகளையெல்லாம் கொடுத்து இந்த திருப்பாடலிலே அந்த நாமத்தை வைத்து அருளுகின்றார் வாதவூரடிகள் புராண ஆசிரியர். போத பிரகாரம் அறியும் வகை என்பது உத்தேசம், லக்ஷணம், பரீட்சை என்று 3 வகைப்படும். இவற்றின் விரிவுகள் எல்லாம் தர்க்க நூல்களிலே நாம் காணலாம். நிர்வாண தீட்சை பெற்று சிவாகமங்களை ஓதி உணர்ந்தவர்களுக்கு அல்லது வேதத்தின் ஞான காண்டத்து உண்மை பொருள் ஒருவாற்றாலும் விளங்காது என்று சைவ சமய நெறி உரையிலே அருளியிருப்பதற்கு ஏற்ப இங்கே அவ்வாறு திருப்பெருந்துறை திருத்தலம் புகழப்பட்டது. அரசனின் உத்தரவை கேட்ட அரச தூதுவர்கள் மிக வேகத்தோடு உடனே திருப்பெருந்துறைக்கு அதே நாளிலே மிக விரைவாக செல்கின்றார்கள். சென்ற தூதுவர்கள் அதே நாள் மிக விரைவாக திரும்பி வந்து மன வருத்தத்தோடு வந்து அரிமர்தன பாண்டிய மன்னரின் முன்னே நின்று மகாராஜாவாகிய பாண்டியனை அபிமுகத்தில் புகுந்து வணங்கி நின்று, அரசே, திருப்பெருந்துறை என்ற தலத்திலும் நாங்கள் தேடி பார்த்தோம். திருப்பெருந்துறைக்கு அருகே இருக்கின்ற பல்வேறு ஊர்களிலும் நாங்கள் தேடி பார்த்தோம். ஆனால் எங்குமே குதிரைகளை பார்க்க முடியவில்லை என்று விண்ணப்பம் செய்கின்றார்கள். எல்லா ஊர்களிலும் தேடி பார்த்தோம், குதிரைகள் எதுவும் இல்லை. எனவே இதன் காரணமாக இனி திரு வாதவூரடிகளுக்கு அரசனால் என்ன சம்பவிக்குமோ என்று தூதுவர்கள் மிக மன வருத்தத்தோடு அரசனிடம் இதனை சொல்கின்றார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் அரசன் மிகவும் கோபம் கொள்கின்றார். இங்கே நம் காரியங்களுக்கு அனுகூலம் செய்வேன் என்று உடன்பட்டு பிரதிகூலம் செய்து நமக்கு துன்பம் விளைவிக்கின்றார் இந்த வாதபுரீஸ்வரர் என்று கடும் கோபம் கொள்கின்றார் அரிமர்தன பாண்டியர். திரு வாதவூரடிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். திரு வாதவூரடிகளை அழைத்து வர உத்தரவிடுகின்றார். அப்படி அந்த நாளும் கழிந்து விட்டது. அதற்கு அடுத்த நாள்
மறுநாள் ஆவணி மாத மூல நட்சத்திரம். அதற்கு முதல் நாள் திருவாதவூரடிகளை வரவழைத்து, இன்னும் குதிரைகள் வந்தபாடில்லையே என்று அரிமர்தன பாண்டியர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானை தண்டிப்பவர் போல கோபித்தார். குதிரைகள் வாங்கியது எங்கே, எப்பொழுது அவைகள் வருவது என்றெல்லாம் கேட்டுவிட்டு, இவரை கொண்டு போய் தண்டனை கொடுங்கள், இவரை கொண்டு போய் தண்டித்து என்னுடைய திரவியங்களையெல்லாம் இவரிடமிருந்து வாங்குங்கள், போங்கள் என்று தன்னுடைய அதிகாரிகளுக்கு பாண்டிய மன்னன் உத்தரவிட்டான். பாண்டிய மன்னரின் கடும் கோபத்தை பார்த்து அவர் எதிரிலே நிற்க பயந்து திருவாதவூரடிகளிடம் சென்று, அரசனுடைய திரவியங்களையெல்லாம் திரும்பிக் கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். அதோடு அரசன் கூறியபடி தண்டனையையும் கொடுக்கத் தொடங்குகின்றார்கள். அரசனை பொறுத்தவரை அரசனுடைய திரவியங்களை அபகரித்தது என்பது ஒரு குற்றம். அதோடு குதிரை வாங்குகின்றேன் என்று அரசன் சொன்ன காரியத்திற்கு உடன்பட்டு பின்பு அதனை செய்யாமல் இருத்தல், அதுவும் ஒரு குற்றம் என்று இந்த 2 குற்றங்களுக்கு தக்க பெரும் கொடும் தண்டனை செய்க என்று அரசன் கூறினான். அரசனது தண்டத் தலைவர்கள் பிராமண குல சிரேஷ்டராகிய திருவாதவூரடிகளுக்கு எதிரே போய், அரசன் எப்படி கோபித்தானோ அதே கோபம் பொருந்திய முகத்தை உடையவர்களாய் நின்று திருவாதவூரடிகளிடம் சொன்னார்கள். பாண்டிய மன்னர் நல்ல குதிரைகளை வாங்குவதற்காக உங்களிடம் தந்த திரவியங்களையெல்லாம் திரும்ப வாங்கிக் கொண்டு வரும்படி ஆக்ஞாபித்திருக்கின்றார்கள். பலாத்காரம் செய்தாவது வாங்கி வரும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் அரச அதிகாரிகள். அதோடு மேலும் திருவாதவூரடிகளிடம் சொன்னார்கள், அரசனின் உத்தரவுக்கு ஏற்ப அரச அதிகாரிகள் எல்லாம் திருப்பெருந்துறைக்கு சென்று போய் பார்த்தார்கள். அங்கே ஒரு குதிரையை கூட காணவில்லை. அதனை திரும்ப வந்து அரசனிடம் சொன்னார்கள். அதனால் அரசன் உம்மிடம் வைத்த மதிப்புகளையெல்லாம் நீக்கிவிட்டார். நீங்கள் இனி முதல் மந்திரியாக உத்தியோக நிலையோடு இருப்பதற்கு இனி ஒரு கணப்பொழுதும் அரசர் சம்மதிக்கவில்லை. நீங்கள் அரசனுடைய திரவியத்தை இப்பொழுதே தர வேண்டும் என்று சினக்குறிப்போடு கேட்கின்றார்கள். உண்மை வாக்குக்கு அரசராகிய திருவாதவூரடிகளானவர் அதற்கு பிரதி உத்தரம் ஒன்றும் பேசாமல், பதில் ஒன்றும் பேசாமல் வாளாயிருந்தார். உடனே திருவாதவூரடிகளை அந்த ஆமாத்திய வாழ்விலிருந்து நீக்கி கொண்டு போய் சிறையிலே தனியாக இருக்கும்படி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஆனால் திருவாதவூரடிகள் நிலைமை என்பது, அது பற்றி நாம் ஏற்கனவே நிறைய சிந்தித்திருக்கின்றோம். திருவாதவூரடிகள் இருவினை ஒப்பு உடையவர்கள், தற்போதம் எழுந்தவர்கள், சிவபோதத்திலே எப்போதும் மெய்போத மூர்த்தியாக நிற்பவர்கள். எனவே திருவாதவூரடிகள் இவற்றுக்கெல்லாம் ஒரு சிறிதும் மனம் தளரவில்லை. திரிபுரத்தை பொடியாகச் செய்த சிவபெருமானாரது புகழமைந்த நீண்ட திருவடிகளையே நினைத்து கொண்டு ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானார் நிற்கின்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் மீது அழுத்தமான கனமான கல்லை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் மேலே ஏற்றினார்கள். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் மேலே அவர் தலைமேலே ஏற்றப்பட்ட அந்த கல்லை, அவரால் சுமக்கப்பட்ட அந்த பாரத்தை அவரது தியானப் பொருளாகிய சிவபெருமானார் சுமந்து சகித்தார். தம்மை அடைந்த அன்பர்களது சம்சாரமாகிய சுமைகள் அனைத்தையும் சுமப்பவர் பாசச்சேதகராகிய அப்பெருமான் அல்லவா, எடுத்துச் சுமப்பான் அவன் அல்லவா. எனவே பிடரியின் மீது வைத்த அந்த கடுமையான கனமான கல்லின் சுமை தோற்றாமல் சிவபெருமானது திருவடி நீழலிலே லயித்திருக்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் அந்த நிலைமையினை பார்த்து இந்த தண்டனை கொடுப்பவர்கள் இன்னும் மிக கோபம் கொண்டார்கள். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருப்பாதங்களிலும் திருக்கரங்களிலும் விலங்கு இட்டார்கள். அந்த கொடிய செய்கைக்கும் பயப்படாமல் சிவத்தியானம் செய்து கொண்டே இருந்தார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அந்த நேரத்திலே அன்றைய நாள் பகல் பொழுது கழிந்து இரவு பொழுது வருகின்றது. இந்த கொடிய தொழிலை உடைய இவர்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை மிகவும் தண்டிப்பார்களே என்று சூரிய பகவான் இதனை பார்க்க சகிக்க முடியாதவர் போல தமது விரிந்த ஒளிகளெல்லாம் குறைய அகன்ற கடலிடத்திலே மறைகின்றார். அந்த இரவு பொழுதிலே முல்லைகள் மலர்ந்தன. அது இந்த உலகத்தில் நல்ல யோகியர்களுக்கு, நல்லவர்களுக்கு சம்பவித்த துன்பத்தை பார்த்து சிறிய அறிவு உடையவர்கள், தாழ்ந்தவர்கள் சிரிப்பது போல முல்லைச் செடிகள் சிரித்தன.
தமிழ் வேதம் பாடுகின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு வந்த தீங்கினை தெரிந்து துன்பம் கொண்ட பெரியவர்களின் சிந்தை போல தாமரை மலர்களெல்லாம் குவிந்தன. அந்தி நேர வானம் செக்கச் செவேரென்று இருக்கின்றது. அது ஸ்வயம்புரூபியான சோமசுந்தர பெருமான் தன் அடியவரை சூழ்ந்துள்ள துன்பத்தை நீக்குவதற்கு நேரே பிரத்யக்ஷமானது போல எம்பெருமானின் திருமேனி போல வானமானது சிவந்த நிறத்துடன் செக்கச் செவேர் என்று விளங்கியது. அந்த செவ்வானத்திலே நடுவே உதித்த இளம் பிறையானது எம்பெருமானின் திருமார்பில் தொங்குகின்ற பன்றியின் வெள்ளை கொம்பு போன்று இருக்கின்றது. அந்த இரவிலே வானத்தில் உதயமான நட்சத்திரங்கள் எல்லாம் எம்பெருமானின் சிவந்த மேனியிலே பிரம்ம கபாலங்களால் ஆகிய மாலை அலங்கரிப்பது போன்று நட்சத்திரங்கள் தோன்றின. சிவபெருமானது திருவடிகளையே தியானம் செய்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை அவருடைய தன்மை இப்படிப்பட்டது என்று உணராமல் சிறையில் அடைத்த பாண்டியனது அபகீர்த்தியைப் போல இருள் கூட்டங்கள் எங்கும் பறந்தன. அந்த இரவில் கூட அரசனின் ஏவலாளர்கள் எவ்வளவோ துன்பத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு செய்தாலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்மயமான இறைவனது திருவடியாகிய விரிந்த மலரை தெப்பமாக பற்றி கொண்டு சிவ நினைவிலேயே இருந்தார். மதுரையிலே இருக்கின்ற மக்கள் நல்ல மனத்தை உடைய பரிசுத்தரான திரு வாதவூரருக்கு இத்தகைய தீங்கு நேர்கின்றது என்பது தெரிந்துவிட்டால் அவர்கள் மனம் மிக வருந்துவார்களே என்று, துன்பப்படுவார்களே என்று ராத்திரி என்கின்ற பெண் இருள் என்கின்ற தன் கைகளை கொண்டு அழகிய மதுரை மாநகரில் இருப்பவர்களின் கண்களையெல்லாம் மறைத்தாள். இவ்வாறு இரவு பொழுது கழிகின்றது. மறுநாள் வந்து சேருகின்றது. அதிகாலை ஸ்ரீமத் சொக்கநாத பெருமானின் சந்நிதியிலே அநேக சங்கங்கள் முழங்குகின்றன. நித்தியமான ஸ்ரீ சுந்தரேச பெருமான் அங்கையர்கண் அம்மையான மீனாட்சி அம்மையுடன் அழகிய பஞ்சனையிலே இருக்கும்போது பள்ளி உணர்த்தும் பொருட்டு அடியவர்களெல்லாம் எம்பெருமானை சுற்றிலும் சூழ்ந்து நின்று கொண்டு திருப்பள்ளி எழுச்சி பாடி துதிக்கின்ற சப்தம் கேட்கின்றது. மங்களகரமான சங்குகளின் ஒலி, மற்றைய மங்களகரமான ஒலிகளெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்ந்து நிற்கின்ற 4 வேதங்களின் அத்தியன முழக்கமெல்லாம் முழங்குகின்றன. இந்த சப்தங்களையெல்லாம் முழக்கங்களையெல்லாம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம் திருச்செவியிலே ஏற்று அருளினார். இந்த நாள் இதுவே ஆவணி மாத மூல நட்சத்திரம் விடுகின்ற பொழுது. இந்த நாள்தான் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் மதுரை மன்னர் ஸ்ரீ சௌந்தர பாண்டியர் நரிகளையெல்லாம் குதிரைகளாக்கிக் கொண்டு தாம் வேதம் என்கின்ற குதிரையின் மீது ஆரோகணித்து எழுந்தருளி வர, சிவகணங்களெல்லாம் எம்பெருமானை சூழ்ந்து வர, மதுரை திருநகர் வீதியிலே எழுந்தருள இருக்கின்ற நல்ல நாள் ஆவணி மாத மூல நட்சத்திரம். அன்றைய பொழுது விடுகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.